நானும் லட்சுமி ஹாரம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சம்மர் ஹாலிடேஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எனக்கு ரொம்ப ஒஸ்ட்டாக தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா பயங்கர வெயிலாக இருந்துச்சு. அதுவும் ஒரு வாரமாக பேசிக்கிட்டு இருக்கு. அதனால வெளியே எங்கேயுமே கூட்டு போகலை. உங்களுக்கு எப்படி சம்மர் லீவ் போச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ ஒரு குட் நியூஸ் என்னன்னா, ஆயிலாவை ஸ்கூலுக்கு சேர்த்தாச்சு. ஆயிலாவுக்கு வயசு 4 ஆயிடுச்சு. அவங்க அட்மிஷன் போட போனா அங்கே போய் எக்ஸாம் பண்ணிட்டாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ட்டாங்க. அதனால ஆயிலா அங்கே போய் உட்காந்து நாங்களும் எக்ஸாம்னு பயந்துட்டோம். ஆயிலா அங்கே என்ன நடந்துச்சு எக்ஸாம்ல? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, அங்கே பெரிய பெரிய வாசு கொடுத்துருந்தாங்க. அதை நான் ஒன்று அடிச்சு வச்சுட்டே வந்தேன். அவங்க தான் சேப்பை பார்த்து வச்சு சொன்னாங்க. நான் வச்சுட்டே இருந்தேன். அப்படியே கடைசியில மூணு. சூப்பர்பா, நீ இந்த மாதிரி பேசுற பார்த்தே இல்லப்பா. பெருசா இருக்கிறது கீழே, குட்டியா இருக்கிறது மேலே. அந்த மாதிரி அடிக்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. இவ்வளோ அடிக்கிருக்கா. அவ்வளோதான், முடிச்சுட்டு அட்மிஷன் போட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நேற்று தான் புக்கு வந்துருச்சுன்னு ஃபோன் போட்டாங்க. நான் புக்கு வாங்கிட்டு வந்துட்டோம். எனக்கு 4th ஸ்டாண்டர்டோட புக்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கோம். ஆயிலாக்கு எல்கேஜியோட புக்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கோம். வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அஸ்ட்ராஜன் கம்பெனி கோர்ஸ் புக்கு, ஆக்டிவிட்டி புக்கு, ப்ராக்டிஸ் புக்கு, ஆர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. மொத்தமாக சேர்த்து 7 புக்கு. நோட்டு ஒரு 4 கொடுத்துருக்கேன். ஒரு 4 கொடுத்துருக்காங்க நோட்டு. பிளெயின் நோட்டு, இது 2 லைன் நோட்டு. இந்த நோட்டு வந்து 4 லைன் நோட்டு. இது பாக்ஸ் நோட்டு. செக்குடு நோட்டு. இது செக்குடு நோட்டு. தமிழ் புக் கொடுத்துருக்காங்க. இஸ்லாமிக் ஸ்கூல்னால இஸ்லாமிக் சம்மந்தமாக கொடுத்துருக்காங்க. 4 புக்கு இஸ்லாமிக் சம்மந்தமாக கொடுத்துருக்காங்க. எல்லாம் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷீட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம தமிழ் புக்கை ஓப்பன் பண்ணி பாப்பாக்கு ஏதாவது தெரியுதான்னு பார்த்துடலாம். இது கேட்போமா? அதில் இது என்ன? அவ்வளோதான். அம்மா, அப்பா, ஓகேவா? அனில், அனில், அம்மா, ஆண்டி. ஓகே. அம்மா, அச்சி, முட்டா, தவளையா? ஆமை. இது சூப்பர் சூப்பர். இது தண்ணியில தான் இருக்கும் எப்பவுமே. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அம்மாடி போய் அண்ணா வெளியே எடுத்தாச்சு. அம்மாடி திருப்பி கேஜி கோர்ஸ் புக் என்ன வால்யூம் 1. ஆமா, ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு ரைம்ஸும் ஒவ்வொரு லெட்டரோட வேர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. மற்றதுலாம் எங்கேன்னு பார்த்தா இதே புக்கில் தான் இருக்குது. எல்லா லெசனுமே இங்கே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பேஜில் போட்டிருக்காங்க இங்கிலீஷ் ரைட்டிங் ஸ்கில்லு. அது இங்கிலீஷா 49th பேஜில் இருந்து ரைட்டிங் ஸ்கில்லா, 61th பேஜில் இருந்து மேக்ஸா, 87th பேஜில் இருந்து இவிஎஸ்ஸா. வாங்க பார்ப்போம். ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், கர்வ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ கர்வ் அந்த சைடு பார்த்து மாதிரி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணாதான் ஏபிசிடி நல்லா எழுத வரும். அதுக்காக தான் ரைட்டிங் ஸ்கில் இருக்கு. இதான் மேத்ஸ், நம்பர்ஸ் சேம் சைஸ் டிஃபரண்ட் சைஸ் அந்த மாதிரி கண்டுபிடிப்போம்ல. பிக் ஸ்மால் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓவர் பென்சில், லெசர் பென்சில், 2 1 2 1 2 3 நம்பருக்கு 1 2 3 நம்பருக்கு. இப்போ இனிமே ஸ்டார்ட் ஆயிருச்சு. ப்ளூ, கிரீன், ரெட், பிளாக், ஒயிட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. காலர்ஸ், ரைம்ஸ் கொடுத்துருக்காங்க. குட் ஹேபிட், லைக்
இந்த மாதிரி லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. Thoughts of the body, EVSனா அதான் my family, my house. டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமானது அவ்வளவுதான் முடிஞ்சு. எனக்கு கொடுத்த மாதிரி முடிஞ்சிச்சு. ஆர்ட் ஜோன்ங்கிறது கிராஃப்ட்னு நினைக்கிறோம். ஆமா கிராஃப்ட் கலரிங் இல்ல கலரிங். PP1 குழந்தைன்றதுனால கலரிங் கொடுத்துருக்காங்க. தான் ஆர்ட் ஜோன்ல கொடுத்துருக்காங்க. வாங்க வால்யூம் 2 பார்க்கலாம். எல்கேஜி கோர்ஸ் புக் வால்யூம் 2. வால்யூம் 1 விட வால்யூம் 2ல கொஞ்சம் கூட இருக்கு லெசன்ஸ்லாம் படிப்பு. ஆமா சோ ABCDல பேலன்ஸ் லெட்டர்ஸ் இருக்கு போல. EXYZ அதுலயும் பார்த்ததும் ஆனா இங்க எங்க வந்துருச்சு அதெல்லாம். நெக்ஸ்ட் ABCD என்னடா ஐயோ இது படிக்கவே வராதே. நமக்கே அடுத்தது ஃபேமிலி வேர்ட்ஸ். நமக்கே புரியல அவங்கள எப்படி பண்ண போறாங்க. ஃபேமிலி வேர்ட்ஸ் வச்சு ரீட் பண்ற மாதிரி என்னது இருக்காங்க. ஸ்டோரி போல. ஸ்டோரி இந்த மாதிரிலாம் ஸ்டோரி எங்களுக்கு வந்துருக்கு. ஸ்டோரி குட்டி குட்டி ஸ்டோரி. What is this? Magic word படிச்சிருக்கேல நீ? Excuse me, thank you, sorry, please. ஆனா எங்களுக்குலாம் இது ஃபர்ஸ்ட் PP1ல வரல. நீங்க இதெல்லாம் PP2ல படிச்சிருக்கீங்களா? இப்போ எல்லாம் PP1ல படிக்க போறாங்க. எல்லாரும் PP1ல படிங்க. எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கு. எல்லாரும் PP1ல படிக்க போறாங்க. PP2ல நான் PP1ல நான் படிக்க போறேன். PP2 எப்படி எப்ப ஆரம்பிச்சாங்க? PP2 ஒண்ணே முடிக்கல. அதுக்குள்ள PP1 ஆரம்பிக்கல. ஆமா ஆரம்பிச்சு நீங்க முதல்ல அதை போய் சக்சஸ்ஃபுல்லா முடிங்க. அதுக்கப்புறம் PP2 போலாம். ஆக்டிவிட்டி புக்ல இங்க பாருங்க சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி இருக்குமா? ஓடைய சம்பந்தப்பட்டதுல ஹோம்வொர்க் எல்லாமே எல்லா ஹோம்வொர்க். இது என்ன வால்யூம் 2 LKG ஆமா அதுலயே ஃபேமிலி வச்சா இருக்கு எல்லாம் என்னத்த பண்ண போறாங்களோ. அந்த மாதிரி ABCD தான் அவங்களுக்கு இந்த வரைக்கும் எழுத தெரியும். அவ்வளவுதான் அவங்களுடைய 7 புக்ஸ் பார்த்தாச்சு. ஸ்டடீஸ் PP1க்கு இருக்கு. அந்த இது நான் படிக்கிறோம். எல்லாருமே தான் படிக்கணும். இத பாருங்க சூரா இருக்கு. எத்தனை சூரா இருக்கு உங்களுக்கு? சோ யூகேஜிக்கு அது சூரா இருக்கு. சூரா போட்டுருக்காங்க. அதுக்கே அது சூரா 5 hadith and Al-Quran is not நாங்க PP2ல படிச்ச மாதிரி இல்ல. ஆனா இது நாங்க இப்போ படிக்கிற சைஸ் இருக்கு புக். இஸ்லாமிக் ஸ்டடீஸ். இது என்ன எனக்கும் புரியல. எனக்கும் புரியல. சபா இப்பவே கண்ணை கட்டுது. Who made me? யார் வந்து இந்த உலகத்தை உருவாக்குனது? பாருங்க இப்போ நம்ம புக்ஸை பார்க்கலாம் வாங்க. புக்ஸோட ரெஃபர் ஷீட் 24 புக்கு. வெளியே பார்த்தா இன்னுமே நிறைய புக்ஸ் இருக்கே. மோடி எங்கே வெடிக்குது. 24 புக்ஸ். இது எப்படி இந்த 1 இயர்க்குள்ள இவங்க படிக்க போறாங்க? அப்பா படிக்கிறது கஷ்டம் இல்ல. பட் இது இன்னைக்கு மொத்தமா தூக்கிட்டு போகணும் பாரு ஸ்கூலுக்கு. பில்ட் பண்ணனும் பீலா வரணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பாக்க. EVSக்கு கோர்ஸ் புக். அதுலயே வால்யூம் 1 இது வால்யூம் 1 வால்யூம் 2க்கு தனியா இருக்கும். அடுத்து கோர்ஸ் புக் இங்கிலீஷ் கோர்ஸ் புக் வால்யூம் 1. இப்போ மேத்ஸ் ஒரு புக் வால்யூம் 1. இப்போ மேத்ஸ் ஆக்டிவிட்டி புக். புரியாது. எழுதும்போது என்னெல்லாம் பண்ண போறோமோ. ஓகே மேத்ஸ் கோர்ஸ் புக். அதே மாதிரி இங்கிலீஷ் ஒர்க் புக். இங்கிலீஷ் ஒர்க் புக் எப்படி இருக்குன்னா ஸோ லெசன் முன்னாடி இண்டெக்ஸில் வந்து லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பேஜ் நம்பரும் கொடுத்துருக்காங்க. அவ்வளோவே அந்த லெசன் கோர்ஸ் புக்கில் படித்த எல்லாமே நீங்கள் ஹோம்ஒர்க்கு ஒர்க் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஹோம்ஒர்க்கு அதுக்கப்புறம் கொஸ்டின் இதே மாதிரி தான் எல்லாம் இருக்கும்.
இப்போ ஆக்டிவிட்டி புக்கு இதுலேயே கொஸ்டின் ஆன்சர்ஸ் மட்டும் வராது, அதே மாதிரி நிறைய இது கொடுத்துருப்பாங்க. ஹோம்ஒர்க் தான், ஆக்டிவிட்டி புக்ஸ் எல்லாமே ஹோம்ஒர்க் தான். ஆக்டிவிட்டி முழுசாக ஹோம்ஒர்க் தான். இப்போ நம்ம கார்ட்டூன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த மாதிரி வந்து அவுட்புட் வரணும்னா இந்த பேஜ்ல மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கும், அதை எடுத்து இது மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொண்டு வாங்கன்னு கொடுப்பாங்க. இதுதான் ஆர்ட்ஸோட ரெஃபரன்ஸ். இங்க 37 பேஜ், அதை எடுத்தாதான் உங்களுக்கு புரியும். பேக் சைட் பேஜ் எடுத்தாலும் புரியாது. 37 இப்ப இருக்கு இல்லையா, இதை வச்சு இப்ப நம்ம ஐஸ்கிரீம் அந்த ஐஸ்கிரீம் வண்டி வண்டி இந்த மெட்டீரியல்ஸ் வச்சு நம்ம அதை கிரியேட் பண்ணணும். அந்த ஸ்டெப் அவங்க கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக தான் ஆர்ட் அண்ட் புக்கில் இருக்கும். கஷ்டமாக தான் இருக்கு எங்களுக்கு. இது என்ன ஜென்ரல் நாலேஜா? ஜிகேலையும் அதே மாதிரி தான் ஒரு புக் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஆக்டிவிட்டி இது ப்ராப்ளம் சால்விங் எல்லா சப்ஜெக்ட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை ப்ராப்ளம் சால்விங் இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்விங் என்னென்னலாம் இருக்கு? எல்லாமே மேக்ஸ் மாதிரியே இருக்கு. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மேக்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஜென்ரல் நாலேஜ். நெக்ஸ்ட் ஜென்ரல் நாலேஜ். இங்கே பாருங்க, ஒரே பிக்சரை 4 எடுத்து வச்சிருக்காங்க. ஜிகே இருக்கிறதுலேயே எத்தனை லெசன்ஸ்? அம்மா இது படிக்கவே ஒரு வருஷம் தேவை. யூ கேன் ப்ளே கம்ப்யூட்டர் ஒர்க் புக், இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி, ஐடியோட ஒர்க் புக்கு. இங்கே பாருங்க, நெக்ஸ்ட் வெளியே பிக்சரே இவ்வளோ சூப்பராக இருக்கு. ரோபோட் கையா? என்ன இங்கே பேசுற? கம்ப்யூட்டர் மெமரி, டிசைன் யுவர் டாக்குமெண்ட். சூப்பர். ஆக்டிவிட்டி புக் இங்கிலீஷ் வால்யூம் 2. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இப்போ இது கொஞ்சம் பெருசாவே இருக்கும். அவ்வளவுதான், இதெல்லாம் பார்க்க தேவையில்லை. வால்யூம் 2 வால்யூம் 1க்கு எப்படி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஆக்டிவிட்டி புக், கோர்ஸ் புக், ஒர்க் புக் இருந்துச்சு, அதே மாதிரியும் வால்யூம் 2 ஹாஃப் அலிக்கு மேல இருக்கும். இந்த நோட்டவே பாருங்க, நோட்டு நிறைய நோட்டு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஹோம்ஒர்க் கையே வலிக்குது கையில வச்சு. ஆனா என்ன, எங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் எக்ஸ்ட்ரா ஒரு ரஃப் நோட் இருக்கு, கொடுத்தாங்க. அவங்களே நோட்டு கிடையாது, ரஃப் தான். இது என்ன பர்பஸ் கொடுத்துருக்காங்கன்னு நீங்க ஸ்கூலுக்கு போனாலும் தெரியும். இது ஏதோ கட்டுரை நோட் மாதிரி இருக்கு. நாங்க படிக்கும்போது இந்த கட்டுரை நோட்டு நோட் புக். அதுக்கப்புறம் ஹிந்தி அங்கிட்ட ஏதோ இருக்கு, அது எடுங்க. அதெல்லாம் எப்படி ஸ்கூலுக்கு கொண்டு போக போறேன். அதுக்கப்புறம் ஹிந்தி புக் இருக்குது. அவ்வளவுதான். இது என்னது? ஹிந்தி நோட்டா? நோட்டு அவங்களே நோட்டு வந்து பாக்க இதான் ரஃப் நோட் சைஸ்ல இருக்கு. மை புக் நம்மளால நாங்க பார்த்ததே இல்ல. ஹிந்தி ஜர்னல் இருக்குது. இது வந்து தமிழ் ஹேண்ட் ரைட்டிங். எல்லாம் என்னென்ன புக்ஸ் வரல அப்படின்னா அரபிக் ஹேண்ட் ரைட்டிங், ஹிந்தி ஹேண்ட் ரைட்டிங், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங், அதெல்லாம் கொடுக்கல. இனிமே ஸ்கூலுக்கு போனதான் வரும். தமிழ் புக்கும் இன்னும் கொடுக்கல, அதெல்லாம் ஸ்கூலுக்கு போனோன்னே இனிமே கொடுப்பாங்க. இந்த புக்கு போக இன்னும் ஒரு 4 புக்கு வர வேண்டியது இருக்கு. நல்லதுதான். இந்த புக்கு தூக்கிட்டு போறதே கஷ்டம், அந்த புக்கையும் சேர்த்து கொடுத்தாங்கன்னா. இதா தமிழ் ஹேண்ட் ரைட்டிங் பேக் சைடு இருக்கிறமா இப்படி போடுவோம், அப்படியே போய் இதற்கு பறக்குன்னு வந்துடும் பின்னாடி. இஸ்லாமிக் ஸ்டடீஸ் பத்தி சொல்லுங்க. வீடியோ முடிச்சிடலாம். இஸ்லாமிக் ஸ்டடீஸ்ன்னு நம்ம லைஃப் ஸ்டைல் இஸ்லாமிக் ஸ்டடீஸ். அதுக்கப்புறம் ஹெப்ஸ் சூரா படிக்கிறதுக்கு அவங்களாம் இத்தினூண்டா இருந்துச்சு. பாருங்க எத்தனை சூரா, 5 சூரா தானே இருந்தது. 4th ஸ்டாண்டர்டுக்கு இவ்வளோ சூரா. கியூஎன் சப்ஜெக்ட் வந்து தனியா குரான் ஓட்டிட்டு இருக்கேன், அதனால எனக்கு கியூஎன் புக் கிடையாது. அவ்வளோதான், இவ்வளோ புக்ஸ் நாங்கள் இவ்வளோ புக்ஸ் 1 இயர்ல நாங்கள் படிக்கிறோம். எப்படி படிக்க போறோம்னு தெரியல. தூக்கிட்டு போறது தான் இருக்கிறதுல கஷ்டம். இப்படி போட்டால் இப்படி விழுந்துருவேன். அடுத்த டே ஸ்கூல்லேயே சப்மிட் பண்ணிட்டு ஹோம்ஒர்க்கான புக் மட்டும்தான் நீ கொண்டு வருவேன். பாய் கைஸ், இவ்வளோ வருது நாங்கள் படிக்கிறதுக்கு. பார்க்காதவங்களாம் ஒரு நிமிஷம் பார்த்துக்கோங்க. அங்கே பாருங்க இன்னொருத்தவங்க நிற்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அவ்வளோதான். பாய்.